In this episode of Franka பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் சொர்க்கவாசல். சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி, கருணாஸ், நட்டி, ஷராஃபுதீன், சன்யா ஐயப்பன், செல்வராகவன் இவங்கெல்லாம் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு பவர் சிஸ்டம் சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அவங்களை எப்படி பாதிக்கும், அவங்களை எப்படி பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறத ஜெயில களமா வச்சு சொல்லியிருக்காங்க. 1999 டிசம்பர் 17 அன்னைக்கு சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு கலவரம் வெடிக்குது. இந்த கேஸ் பயங்கர சென்சேஷன் ஆனதுனால கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க. இந்த கலவரம் நடந்தது எப்படி, இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணை ஆரம்பிக்குது. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறது மூலமா நமக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விசாரணைக்கு வர்றவங்க எல்லாருமே மேக்சிமம் சொல்ற பெயர்கள், ஒன்னு சிகா. இந்த கேரக்டர்ல செல்வராகவன் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும் இனிமே அடிதடிலாம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து அவர் பிளாக்ல அவருடைய ஆட்களோட பாதுகாப்போட இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்திபன், ரோட் சைட்ல தள்ளுவண்டி கடை நடத்துறவரு. ஒரு ஐஏஎஸோட கொலை கேஸ்ல விசாரணை கைதியா ஜெயிலுக்குள்ள வந்திருக்காரு. இது இல்லாம இந்த ஜெயிலுக்குள்ள இன்னும் பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. சிகா கேங் மாதிரியே அவருக்கு அப்போசிஷனா இன்னொரு கேங்கும் இருக்கு. சிகா எந்த குற்றச்செயல்களும் செய்யறது இல்ல அப்படின்னு முடிவு எடுத்ததுனால அந்த அப்போசிஷன் கேங் அந்த வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கேங்குக்கான ரைவல்ரி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆபீசர்ஸ் கட்டபொம்மன் இந்த கேரக்டர்ல கருணாஸ் நடிச்சிருக்காரு. எஸ்பி சுனில் இந்த கேரக்டர்ல ஷராஃபுதீன் நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி இருக்கு. இந்த பகையெல்லாம் எப்படி வெடிக்குது, பார்த்திபனுக்கு என்ன ஆகுது, அண்ட் முக்கியமா அந்த கலவரத்துல என்ன நடந்தது, இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் சொர்க்கவாசல் படத்தோட மீதி கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, படம் ஒரு மிஸ்ட்ரியான மோட்ல ஆரம்பிக்குது. பிகாஸ் எடுத்த உடனே அந்த ஜெயில கலவரம் நடக்குது அப்படிங்கறத நமக்கு சொல்லிடுறாங்க. அண்ட் பார்த்திபன் கேரக்டர் ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. இது இல்லாம ஜெயிலுக்குள்ள இருக்க கேங்ஸ் பத்தி, அவங்களுக்கு இருக்க ரைவல்ரி பத்தி, ஆல்சோ அந்த அபிஷியல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அதையும் நமக்கு சொல்லிடுறாங்க. சோ இந்த எல்லா விஷயத்திலையும் இது எப்படி நடந்தது, ஆர் இனி இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மிஸ்ட்ரியை வச்சு பில்ட் பண்ணி இந்த கதையை கொண்டு போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் படத்துடைய தொடக்கத்துல நமக்கு ஒரு ஹூக் பாயிண்டா அமையுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே அந்த ஜெயிலுக்கான இன்ட்ரோடக்ஷன், அந்த ஜெயில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷனா தான் அமையுது. அதனாலே படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தான் கதையவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஆன் ட்ராக் வருது. அண்ட் இந்த கதையோட முக்கியமான 2 பாயிண்ட்ஸ், ஒரு கதாபாத்திரத்தோட மரணத்துக்கு அப்புறமா வெடிக்கக்கூடிய போராட்டம் எப்படி அந்த குழுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமையுது, ஆர் அவங்க அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயம். 2வது பாயிண்ட், இந்த சிஸ்டம் நினைச்சா யாரை வேணா என்ன வேணா பண்ணும், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக யாரை வேணா பலி கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொன்ன விதம். இந்த 2 விஷயங்களும் தான் படம் முடிஞ்சு நம்ம கொண்டு போற ஒர்த்தியான டேக்அவேவா இருக்கு. படத்தோட டெக்னிக்கல் சைட் பார்த்தா பிரின்ஸ் ஆண்டர்சனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. குறிப்பா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேயாட்டிக்கான சூழலை ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்கு. செல்வாவோட எடிட்டிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தொடக்கத்துல வரக்கூடிய அந்த ஃபாஸ்ட் கட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸை எடிட் பண்ண விதமா இருக்கட்டும், படத்தையே கொஞ்சம் பரபரப்பா நகர்த்தி கொண்டு போறது இவரோட எடிட்டிங் தான். கிறிஸ்டோப் ஜேவியரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஸ்டைலிஷா இருந்தது. அண்ட் முக்கியமான காட்சியில வரக்கூடிய அந்த இங்கிலீஷ் சாங்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தோட மைனஸ் என்னலாம் அப்படின்னா, படத்துல வரக்கூடிய எந்த விஷயங்களோடையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. குறிப்பா எந்த கேரக்டர்ஸோடையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் தோ ஆர்ஜே பாலாஜி கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அவர் ஒரு இன்னசென்ட், அவர் அந்த கொலை கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லப்பட்டாலும் அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதனாலே அவருக்கு நம்மளால ரூட் பண்ணிக்க முடியல. ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அதுல வரக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமா இந்த கதையை நகர்த்திட்டு போறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் போக போக ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் ஜெயிலுக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் கேங்கா பிரிஞ்சிருப்பாங்க, அபிஷியல்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம பார்த்து பழகினது அப்படின்னாலும் அந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நிஜம் இருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். பட் அதை வச்சுட்டு இந்த கதைக்குள்ள என்ன பிளே பண்ணாங்க, என்ன சுவாரஸ்யமா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை. அண்ட் ஆல்சோ ஆர்ஜே பாலாஜியை இந்த படத்தோட லீட் மாதிரி போர்ட்ரைல் பண்ணிட்டு, ஆனா படத்துல பார்க்கும்போது அவரும் அந்த கதையில ஜஸ்ட் அனதர் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்த விதம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஏன்னா அந்த ஜெயில் மொத்தத்தையும் ஒரு டீமா வச்சுட்டு அதுக்குள்ள நுழையக்கூடிய ஆர்ஜே பாலாஜியை அவங்களுக்கு எதிரான ஒரு டீம் மாதிரி காட்டிட்டு பில்டப்லாம் கொடுத்துட்டு அவர் இந்த கதைக்குள்ள எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்றப்போ அவருக்கு எதுக்கு அவ்வளோ சீன்ஸ், அவ்வளோ பில்டப்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் அவரை வச்சு வரக்கூடிய 2 இடங்கள் படத்துல முக்கியமானது. ஒன்று, அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக், எதுவுமே பண்ணாம உள்ள வந்தேன் பட் இங்கே எல்லாமே பண்ண வச்சிட்டீங்கல்ல அப்படிங்கிறது. அண்ட் கிளைமேக்ஸ்ல அவர் எடுக்கக்கூடிய
எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன், இது ரெண்டும் தான் அந்த கேரக்டர் சாலிடா அந்த படத்துக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள். மத்தபடி இந்த கதையவே புரட்டி போடுற மாதிரி அவர் படத்துல எதுவுமே செய்யலங்கிறது ஒரு குறையா சொல்லல. பட் அப்படி எதுவுமே செய்யாத ஒரு கேரக்டருக்கு பெரிய பில்டப் தரது எதனால அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் வருது. ஆக்டிங் வைஸ் பார்த்துட்டோம்னா ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சீரியஸான ஒரு ஆக்டிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு பாஸ் மார்க் லெவல்ல தொட்டுறாரு. செல்வராகவன், நட்டி, ஷராஃபுதீன், ஆர்ஜே பாலாஜியோட அம்மா கேரக்டர்ல வர்றவங்க இவங்கெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கருணாஸ் மட்டும்தான். ஏன்னா கதைக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய பரிமாணங்கள் அதெல்லாம் உணர்ந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலா இந்த படம் பத்தி சொல்லணும்னா ஜெயில களமா வச்சு ஒரு பவர் சிஸ்டத்தை பத்தி பேசுறதுக்கு விரும்பியிருக்காங்க. அதை ஸ்டைலிஷா கொடுத்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த மாதிரி காலத்துல ஒரு ஆவரேஜா படம் இருந்தாலே போதும் நான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல சொர்க்கவாசல் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.